ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வைப் கோடிங் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வைப் கோடிங் அப்படிங்கிறது இன்றைக்கி ரீசெண்டாக ரொம்ப யூஎஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டூல்னே நம்ம வந்து சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரில் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கோடிங் லைன் பை லைன் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோடிங் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற டாஸ்க்கை நம்ம வந்து கொடுத்துட்டு அந்த கோடிங் வச்சு மேனுவலாக நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வைப் கோடிங்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, இது மேபி உங்களுக்கு மொபைல் ஆப்பாக இருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை விண்டோஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து டாஸ்க்காக இங்கே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே வந்து இது க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபைலே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ வாங்க நம்ம முதல்ல வந்து இதில் எனக்கு ஒரு சிம்பிள் ப்ரொஃபைல் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க IDE விஷுவல் ஸ்டுடியோ. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் பண்ண போகிறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ ஐ வாண்ட் டு பில்ட் a simple website for me that includes complete information about myself அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பிளான் மோடில் இருக்கோம். ஸோ இந்த பிளான் மோட் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ நம்ம API ரெக்வஸ்ட் எல்லாமே பண்ணிவிட்டு என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பிளானை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சில கொஷின்ஸ் நம்மகிட்ட வந்து கேட்கும். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வாட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் would you like to include on your personal website அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நமக்கு வந்து அதுவும் எக்ஸாம்பிளும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் டெமோக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபர்தராக என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் நமக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குது. ஒரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் நம்மகிட்ட வந்து சொல்லுது. ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் படிச்சுட்டு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக படிச்சுட்டு இது எல்லாமே நமக்கு வந்து ஓகே இதில் என்னென்ன பேஜஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே வந்து சொல்லும். இதில் எப்படி வந்து நமக்கு ப்ரப்போஸ்டு பிளானில் என்னென்னலாம் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லிடுது. ஸோ டிசைனும் நமக்கு வந்து எப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிடுது. லாங்குவேஜ் சாய்ஸும் நம்மகிட்டே வந்து இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் நம்மகிட்ட சொல்லிடும். இதில் ஏதாவது மாடிஃபை பண்ணும் அப்படின்னாலும் நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த டெமோக்கு இது எல்லாமே போதும் அப்படிங்கிறதுனால நான் ஆக்ட் மோட் போகிறேன். ஸோ ஒன்ஸ் பாருங்கள் நான் மவுஸ்லேருந்து கை எடுத்துட்டேன். இப்போ நான் எதுவுமே பண்ணல, சிஸ்டமில் நடக்கிற மேஜிக்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். கோடிங் தானாக எழுதுது. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் index.html ஃபைல் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா ஃபைல்ஸுமே பாருங்கள் ஒன் பை ஒன் அதுவே வந்து க்ரியேட் பண்ணும், அதுவே லிங்க் பண்ணும். ஈவன் வந்து அந்த பர்சனல் வெப்சைட் அப்படிங்கிற ஃபோல்டர் கூட அதே வந்து க்ரியேட் பண்ணிக்கிச்சு. நம்ம எதுவுமே வந்து பண்ண வேண்டியதில்லை. இதில் நம்மளால் வந்து இமேஜஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நமக்கு என்னென்னலாம் ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி வெப்சைட்க்கு வேணுமோ எல்லாமே நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் கூட உங்களால் வந்து கோடிங் நாலேஜே இல்லாமையும் உங்களால் லான்ச் பண்ண முடியும். பட் உங்களுக்கு என்ன நாலேஜ் வேணும் அப்படின்னா எப்படி எந்தெந்த பிளேஸில் நீங்கள் இதெல்லாம் வந்து போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே உங்களால் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். பாருங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்த அந்த டைமில் ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு வித் எல்லா ஸ்ட்ரக்சரோட. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு மட்டும்தான் இருக்கேன். என்னோடய கம்ப்யூட்டர் நான் எதுவுமே ஆப்ரேட் பண்ணல. ஸோ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னோட அந்த AI டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கு. இப்போ CSS ஃபைல் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. நமக்கு ஏற்கனவே அந்த ரெக்வஸ்ட்டில் கொடுத்துருந்த மாதிரி நமக்கு என்னென்னலாம் வந்து நமக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த பிளானில் கொடுத்துருந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே வந்து நமக்கு வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜஸ் நமக்கு இதை ஆட் பண்ணிகிட்டே இருக்குது. பாருங்கள் இப்போ நான் எதுவுமே பண்ணல, கீபோர்ட் நான் யூஸ் பண்ணல, மவுஸ் யூஸ் பண்ணல, மேஜிக் மாதிரி அது அப்படியே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வந்து ஒரு ப்ராடக்ட் கோடிங் நாலேஜே இல்லாமல் கூட நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும்.
யூஸிங் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஏஐ அப்படிங்கிறது நமக்கு சாஃப்ட்வேர் ஜாப்ஸை வந்து நமக்கு எதுவுமே எடுக்க போகிறதில்ல. பட் நம்ம டெவலப் பண்ணுற அந்த டைமை வந்து நமக்கு கம்மி பண்ண போகுது, அவ்வளோதான். இப்போ இதே வந்து இந்த வெப்சைட் நம்ம முதல்ல இருந்து இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1 to 2 hours ஆகுது அப்படின்னா, பட் இதை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறப்ப வித்தின் ஒரு 10-15 minutesல நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் நம்மளால் ரெடி பண்ணிட முடியும். பாருங்கள், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த டைம் தான் ஆட்டோமேட்டிக்காக கோடிங் ஒவ்வொரு பேஜாக அதே வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அதே வந்து பாருங்கள் ஒரு நியூ ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்குது. நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் முன்னாடி எனக்கு HTML வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தனோ அது க்ரியேட் பண்ணுது. இந்த HTML ஃபைலுக்கான கரஸ்பாண்டிங் CSS ஃபைலும் அதுவே வந்து க்ரியேட் பண்ணிடும். அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம வீடியோ ஸ்டார்ட்ல இருந்து இப்போ இது முடியும் எவ்வளோ டைம் எடுத்திருக்கோ இவ்வளோ டைம் தான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த டைம் முடியும். நான் என்னோடய கீபோர்ட் நான் யூஸ் பண்ணல, என்னோடய மவுஸும் நான் யூஸ் பண்ணல, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைனலாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இப்போ skills.html அப்படிங்கிற அந்த பேஜ் பில்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு தேவைப்படுற அந்த CSS ஃபைல் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸும் அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இந்த லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம HTML CSSல மட்டும்தான் இது வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் மொபைல் ஆப்ஸ்க்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிஃப்ரெண்ட் எது நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக இதை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அந்த கரஸ்பாண்டிங் பேஜுக்கான CSS ஃபைல் அதுவே வந்து திரும்ப எழுதுது. ஸோ அடுத்து அந்த பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய இன்னொரு நியூ ஃபைல். ஸோ இந்த நியூ ஃபைல் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் ஃபைல், அதையும் அதே வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுவுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் பண்ணும். டெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபர்ஸ்ட்டில் இண்டெக்ஸ் ஃபைலில் அந்த மேப்பிங் பண்ணுற ஒர்க்கும் அதே வந்து பண்ணிடும். ஸோ இந்தளவுக்கு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இதில் நமக்கு இருக்குது. ஸோ தான் வந்து நம்ம வைப் கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வைப் கோடிங் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராம்ப்டாக நேச்சுரல் லாங்குவேஜில் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற ஃபைல்ஸ், நமக்கு வேணுங்கிற அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நம்மளோட ஏஐயே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ஏஐ அசிஸ்டட் கோடிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ்டு லெவலில் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுற லெவலில் இன்றைக்கி வந்து இருக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், அதே ஒரு பியூட்டிஃபுல்லான கான்டாக்ட் ஃபார்ம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. இதுவும் நான் என்னோடய மவுஸோ கீபோர்டோ நான் எதுவுமே யூஸ் பண்ணல. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்நெட் ஸ்பீட் இன்னும் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். என்னோடய இன்டர்நெட் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அடுத்து பாருங்கள், அந்த கான்டாக்ட் ஃபைல் எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஃபைலுக்கும் போகுது. CSSஐயும் மேப் பண்ணுது, அதுக்கு கரஸ்பாண்டிங் CSSஐயும் அதே எழுதுது அந்த பேஜ்க்கு. இதில் வந்து நான் சாம்பிளுக்காக நான் இமேஜஸ் எதுவுமே நான் லோட் பண்ணி வைக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இமேஜஸும் லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டாஸ்க் கம்ப்ளீட்டட். இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஐ ஹவ் கிரியேட்டட் அ கம்ப்ளீட் பர்சனல் வெப்சைட் வித் த ஃபாலோயிங் பேஜஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம அதுவே வந்து நமக்கு அந்த பேஜையும் ஓப்பன் பண்ணியும் கொடுக்குது. அதுக்கு நம்ம இந்த ரன் கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டும் நமக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு பார்க்கலாம். இதுதான் நம்ம அந்த பர்சனல் வெப்சைட் அப்படிங்கிற அந்த வெப்சைட். ஸோ இதில் பாருங்கள், இந்த பேஜஸ் எல்லாமே அதே க்ரியேட் பண்ணிருச்சு. எவ்வளோ அழகாக வந்து ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். index.html இதை நம்ம ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் வெப்சைட் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது இப்போதைக்கு சிம்பிளாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து என்னோடய ப்ராம்ப்டில் இமேஜஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஒவ்வொரு பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி போகும். ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராம்ப்ட் பண்ணுறப்பே அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஃபர்தராக நம்ம ப்ராம்ப்டில் கொடுக்க அது எல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு ஃபார்ம் இந்த மாதிரி வந்துடும். இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாமே நம்மளால் வந்து ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டே நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து வைப் கோடிங்க்கான ஒரு சிம்பிள்
எக்ஸாம்பிள். இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் ஏஐ பற்றி நான் போடலான் இருக்கேன். இதில் இன்னும் எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.